ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஒரு மாதம் கழிச்சு நான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி கலாட்டாவாக போகுது. வேற யாரும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட காவேரியோட தான் இன்னைக்கு ஒரு டேவை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே கேப்கார் அண்ணா வந்து அப்படியே பாதியிலே விட்டு போயிட்டாரு. உனக்கு ஆகணும்டா. விளாகர் இவங்க தான், கண்டென்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அச்சோ, என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. நாங்க வந்து கொஞ்சம் சீனி பண்டாரோங்க. அது நீ சொல்ல தேவையில்ல, ஓப்பனிங்லேயே உங்களுக்கு தெரியுது. நீ மூடு. அங்க போயிட்டு உங்க எல்லார்கிட்டயும் நாங்க காட்டுறோம். எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்த் பாரு. போதுமா? எவ்வளோ 3K. சூப்பர் சூப்பர். பை பை பை. பாய் பாய். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவை. நல்லா இருப்படா போடா. பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து அப்படி சொன்னது. திடீர்னு என்கிட்டயே வந்து ஃபேஸ் சொல்லுங்க. நான் இப்போ நானும் காவேரியும் வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக ஜாலியாக சுற்ற போகிறோம். அவள் வீட்டுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவள் வீட்டுக்குன்னு இல்லை, எங்கே போனாலும் நான் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு. எங்கள் வீடு இங்கே வச்சிருந்தா பரவாயில்ல, போய் எடுத்துன்னு போய் வச்சிருக்காங்க திருவள்ளூரில். அங்கேருந்து இங்கே வந்து, இங்கேருந்து அங்கே போய், இப்போ இந்த 2 எப்போதான் எனக்கு வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ பிரியாணி வேற வாங்கி வச்சிருக்கா. அதை போய் எப்போ தான் சாப்பிட போகிறேன்றது. ஃபைனலாக ஒரு வழியாக கேப் ஏறி வந்து உட்காந்து விட்டு இப்போ நான் போய் தூங்க போகிறேன். தூங்கிட்டு திருப்பி அவள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்தீங்களா என் நிலைமைய? இங்க கேப்கார அண்ணா வந்து அப்படியே பாதியிலே விட்டு போயிட்டாரு. உனக்கு ஆகணும்டா. விட்டு போயிட்டு நான் பாட்டு லொகேஷனை பார்த்தா இங்க இருந்து எனக்கு அங்க 2 மினிட்ஸ் காட்டுது. அப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ நம்ம அமைச்ச லொகேஷனே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்து செக் பண்ணிருக்கலாம்னு பார்த்தா நடு ரோட்டை நின்றுருக்கேன். நான் இப்படிக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் அடிக்கிறேன், 3 வாட்டி ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டேன் எடுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து ஃபோன் அடிச்சு நாங்கள் லொகேஷனை மாற்றி செக் பண்ண அப்புறம் தெரிஞ்சு நான் 2 மினிட்ஸ் அவேல இருக்கேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஃபேஸ் ஆஃப் அபில ஃபேஸ் ஆஃப் லக்ஷ்மி பிரியா பாக்குறீங்க. ஃபேஸ் ஆஃப் அபி இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா? இங்க இருக்காங்க. ஒரு வழியா வந்தோம், சாப்பிட்டோம், அப்புறம் திருப்பி வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோம். கொஞ்ச நேரம் அவங்க கதையை மாத்தி ஷேர் பண்ணோம், முடிச்சோம். பெட்ரூம்ல வந்து ஏசி போட்டு மேக்கப் போட்டு கிளம்பிட்டோம். இது எங்க போறோம்ன்றது சர்ப்ரைஸ், ஓகேவா? அங்க போயிட்டு தான் நாங்க காட்டுவோம். விளாகர் இவங்க தான், கண்டென்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அச்சோ, என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. இவன் மைண்ட் ஃபக் பண்ணிட்டா. பிரியாணி கொடுத்து பிரியாணி டேஸ்டா இருந்துச்சு. அது இப்ப என்ன தெரியுமா ஆக்கிடுச்சு? மந்தையா ஆக்கிடுச்சு. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? ஏன் நம்ம பிரியாணி சாப்பிட்டு தூங்கினா நல்லா இருக்கும்ல, அப்படி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸான இடத்த காட்டணும்ன்றதுக்காக நாங்க மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு உங்க எல்லார்கிட்டயும் நாங்க காட்டுறோம். எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்த் பாரு. போதுமா? காட்டி முடிச்சு நம்மள டேமேஜ் பண்ணக்கூடாது. வாவ், அப்படி பாப்பீங்க நீங்க. நோ, தப்பாகுதுனா. அது வந்து நான் லைஃப் டைம்லயே ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். எனக்கே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், அதாவது என்ன தெரியாது, எக்ஸைட்மெண்டா இருக்கு. மீட் யூ கைஸ் சூன். பை. நம்ம எங்க போய், அது எங்களுக்கே அந்த டவுட் தான். நம்ம கரெக்டா தான் போறோம். ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. இங்க பாத்தீங்களா, என்ன வந்து மூட்டை கட்டிடுவா இவ. இப்போ வந்து போற வழியில வண்டி ஓட்டி நாங்க டயர்டாகி, நான் வண்டி ஓட்டி டயர்டாகி, நான் வந்து மேப்போட டைரக்ஷன் சொல்லி டயர்டாகி, அதனால ஒரு டீ குடிக்கலாம் டீ போட்டுருவோம். அதுவும் இஞ்சி டீ. மலை தாண்டி காடு தாண்டி ரிவரை தாண்டி அது கொஞ்சம் சைடுல போய் தாண்டி இப்ப எங்க இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டீ குடிச்சிட்டு கண்டுபிடிப்போம். ஆமா, அதான் காட்டுறோம். ஒரு மாதிரி டீயை பார்த்தா, டீ சோறு இந்த மாதிரி ஐட்டத்தை பார்த்தாலே எங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு சுகர் சாப்பிட்டேன்டியானு. சுகர் இதை யாரும் நம்பாதீங்க. இப்பதான் கோகோனட் பொடி அமுக்கிட்டு வந்தா அவ. இது நீ ஒரு வாட்டி ஃபீல் பண்ணிருக்கியா? இப்போ டீனா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? டீனா டீ தான். இல்ல
இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து நைட் 10 மணிக்கு மேல அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கியா? டீ வந்து இந்த ரோட்ல நைட் 12:30 மணிக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த 2 வீலர்ல ஒரு தாத்தா வந்து டீ விற்பாரு பாத்தியா? அப்படியே சோல் அதான் வந்து மனசுக்குள்ள இருக்கு என்ன கவலை வந்தாலும் கொஞ்சம் இங்க வாயேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த 10 மணிக்கு மேல ஒரு ஃபீல் வரும் பாரு. அந்த ரோட்ல அந்த தாத்தா கிட்ட டீ வாங்கி குடிக்கிறப்பதான் அந்த ஒரு மைண்ட் ஓப்பன் ஆகும், கபாலம் ஓப்பன் ஆகி எல்லாம் வெளியே வரும். பேசிக்கலி நாங்க வந்து கொஞ்சம் தீனி பண்டாரோங்க. அது நீ சொல்ல தேவையில்ல, ஓப்பனிங்ல உங்களுக்கு தெரியுது. நீ மூடு. நம்ம வந்து ஒரு வாட்டி லக்ஷ்மி வீடை வந்து ஹோம் டூர் காட்ட போறோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டுவேன், ஓகேவா? அப்புறம் அவங்களுக்கு ஃபுல் வீடும் காட்டுறேன், என்னோட ட்ரீம் ஹவுஸ். உன்னோட விளாக்ல தான் சொல்லிருங்க, அது நடக்கலன்னா உனக்கு கொன்றுவேன். ஏய் இது பாசிட்டிவ் இது இந்த அப்படின்னா என்ன பாசிட்டிவ் புரியுதா? பாசிட்டிவ் வந்து ஒரு நெகட்டிவ் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்ல. பேர் நீ பொண்ணுன்னு கூட மூஞ்சில ஊத்திடுவான், பார்த்துக்கோ, கொன்றுவேன். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம். பயணிச்சு இல்லை, இதுக்கு மேலே பேசினா மாட்டிப்பான்னு தெரியும், அதனால இங்கே வந்து நம்ம முடிச்சுப்போம். போய் அங்கே போய் என்னன்றதை பார்ப்போம். இட்ஸ் அகைன் டைம் டு ட்ராவல். பிஃபோர் காட்டிங்க இதுதான் சர்ப்ரைஸ். இருங்க, அப்புறமா காட்டுறோம் சர்ப்ரைஸ். ஒரு வழியா ரிவரை தாண்டி நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். காடுகள் மலைகள் தாண்டி 7 கடல் தாண்டி வருவாயா? தேங்க்ஸ் ஆண்டி. விண்ணை தாண்டி வருவாயா? நானும் அனுப்போம். ஒரு வழியா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ திருப்பி வந்து ஆட் ஆன் பண்ணுவோம். இல்லடி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அதெல்லாம் கம்மி தான். நான் என்ன கூட விடுங்க, இருங்க, இந்த பாருங்க, இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க, அவங்கதான் ரொம்ப பாவம். ஆனாலும் பத்தி அவங்க அவங்களே அவங்கள நடிச்சு சிரிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள. தம்பி, நான் கால்ல வச்சு நோண்டது ஒண்ணு சிலுக்கு சுமதா விரல்ல குத்து ஊசி வச்சு இறக்கிடுவேன். நீங்க பாரு நல்லாவே இல்லடி இது. ஏய் அழகா இருக்குடி. என்னடி கண்ணு உனக்கு? இது நல்லா பாடி இருக்கு ஒரு மாதிரி எனக்கு. ஏய் அவ்வளவு பெரிய நெயில் எடுத்து உனக்கு ஒட்ட மாட்டாங்க, சரியா? கடுப்பேத்துறார் மயிலாட். ஓகேவா? ஃபைனலா ஏதோ கிரியேஷனா கூட பெரிய லயன் கிங்ல வர லயன் நின்னு ரொம்ப ஓவர் லென்த்தால வேணாம். அது நீங்க சொல்ற லென்த்துக்கு கட் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் ஆஃப் அபி. சரிங்க லக்ஷ்மி பிரியா. நான் ஃபேஸ் ஆஃப் எல்பி. பிரியா. ஓகே ஃபேஸ் ஆஃப் எல்பி மறந்துட்டேன், சாரி. ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா. ஆமா ஆள் போல அது நீ போல இது போடா கோடே ஏ போஸ் அவ்வளவுதான். டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவங்க வந்து இப்படி கை வச்சு இப்படி பண்ணிட்டே இருந்தாங்க. நீலாம்பரியா மாறிட்டாங்களா? இப்படி தாண்டி பார்த்தாங்க. நான் அவங்கள பார்த்துட்ட சைடே இல்ல. அப்புறம் உன்னை பார்த்தோன்னே அப்படி சிரிச்சிட்டாங்க. வெல்கம் டு ஃபேஸ் ஆஃப் அபி vlogs. இவங்க தான் அந்த ஃபேஸ் காட்டுங்க. பாத்துட்டீங்களா? நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சோனா இத முடிச்சத பத்தி? ரைட் ஆல் ஓவர். ப்ளீஸ் ஷோ தி நெயில்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மகாநதிக்கு நான் ஃபேன்ஸ், லக்ஷ்மி அண்ட் தெரியல பாத்தீங்களா என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு பாத்தீங்களா மக்களே? இமோஷனல் டேமேஜ். வணக்கம். நீங்க சொல்லுங்க என்ன பத்தி. எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டு கியூட். எனக்கு டைம் போனதே தெரியல இவங்க கூட. ஏய் என்னடா இது வசனமே புரியல. Thank you so much லாவண்யா. அப்பப்ப எங்களை வந்து பொறுமையா நிதானமா எங்களையும் அடாப்ட் பண்ணியா இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. அவங்க உன்னை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா இப்ப டென்ஷன் இருக்காங்க. அந்த அக்கா தான் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க, டேஸ்டி டீ. தேங்க் யூ கா. ஓ மை காட். ஏய் அவங்க மார்னிங் ஷிஃப்ட் ஆண்டி நம்மள பார்க்கிறதுக்காகவே கிளம்பி வந்தாங்க. ஓ மை காட். ஹாப்பில ஓகே, நாங்க இங்க நெயில்ஸ் பண்ணிட்டோம்.
சாஷ் பை சோனால. பொங்கல் வந்துருச்சுடா, அக்காக்கு பொங்கல் வந்துருச்சுடா. நீங்களும் வந்து ஃபியூச்சர் அந்த மாதிரி நெயில்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை மாதிரி அழகாக க்யூட்டாக அது நாங்களே சொல்லிப்போம். பிகாஸ் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு புரியுது, கழுவிதான் ஊற்றுவீங்க. பட் இட்ஸ் ஓகே, நம்மளே செல்ஃப் லவ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் அது மாதிரி எங்களை மாதிரி நெயில்ஸ் நீங்கள் வரணும்னு அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாஷ் த நெயில் பார் அப்படின்றதுக்கு இல்லடி அந்த லாஸ்ட்ல ஒரு வேர்ட் இருக்குல்ல. ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வந்து செம்ம அமேசிங்கா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ யூல் ஃபீல் லைக் ஹோம். மேம் வந்து சிண்ட்ரெல்லா இன்ஸ்பயர்ட் நெயில்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து அழகழகான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகே, இத்துடன் இந்த vlog-ஐ முடித்துக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நாங்கள் நெக்ஸ்ட் vlog-ல இதே மாதிரி ஜாலியாக ஃபன்னா அடுத்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். நம்புறேன் கண்டிப்பா பிளான் பண்ணுவோம், போவோம், ஃபன் பண்ணுவோம். இதே நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். எஸ், டேக் கேர், பை.